கிராமங்கள்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கும் சப்தமாதர்களினுடைய வழிபாடு அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கு. பெரும் நகரங்கள்ல ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் நம்மளால இந்த சப்தமாதர்களை பார்க்க முடிகின்றது. அதில் ஒருவராக விளங்கக்கூடிய இந்த வாராகி அப்படிங்கிற இந்த அம்பிகை சேனை தலைவி, படைத்தளபதி அப்படிங்கிற ஒரு பெரிய ஆற்றலை பெற்றவள். அப்படிங்கிறதுனால தான் ராஜராஜ சோழன் எதை செய்தாலும் இந்த அம்பிகையை வணங்கிவிட்டு தான் செய்வது என்கின்ற பழக்கத்தை ஆரம்பித்தார். ராஜராஜ சோழன் தான் கட்டி கொண்டிருக்கின்ற காலத்திலேயே தஞ்சை பெருவுடையார் கோயிலில் இந்த அம்பிகையை உலகறிய செய்ய வேண்டும் என்பதற்காக தனி சன்னதி அமைத்தார். இன்றைக்கும் மிகப்பெரிய தனி சன்னதியாக நாம் சொல்லணும்னா வாராகிக்கு தஞ்சாவூர் பெருவுடையார் ஆலயத்தில் அமைந்திருக்கக்கூடிய சன்னதி. எல்லாரும் விநாயகரை கும்பிட்டுட்டு தான் எல்லா வேலையும் ஆரம்பிப்பாங்க. ஆனால் ராஜராஜ சோழன் காலத்திலிருந்து இந்த வாராகி கிட்ட கேட்டுக்கிட்டு தான் எதையும் செய்ய